வெரி குட் மார்னிங். நம்ம கடந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம ப்ராமிசஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசால்வ்னா என்ன, ரிஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வித் அசென்க்ரனஸ் கீவேர்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ நார்மல் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ டைரெக்டாக நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், கால் மீ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். console.log வெல்கம் அப்படின்னு நான் சொல்கிறேன். திஸ் இஸ் அ நார்மல் ஃபங்க்ஷன். நீங்கள் கால் மீ அப்படின்னு நீங்கள் கால் பண்ணலாம். திஸ் இஸ் அ நார்மல் ஃபங்க்ஷன். ஓகே, திஸ் இஸ் அ நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே கன்சோல் பண்ணிட்டீங்கன்னா அன்டிஃபைன் வராது. console.log of call me அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா it does not throw undefined because print ஆயிடுச்சு. இங்கேயும் கன்சோல் ஆகிருக்கு. ஸோ நான் எகெயின் திருப்பியும் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்ணல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதனால் அங்கேயே கன்சோல் ஆகிருக்கிறதுனால எனக்கு வெல்கம் அப்படின்னு நோட் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனில் எந்த ஸ்பெஷலும் கிடையாது. இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். இதே நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன், ரிட்டர்ன் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா console.log அப்படின்னு இருக்கப்ப கால் பண்ண இடத்துக்கு வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். ரைட், வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரிட்டர்ன் ஸ்டேட். அசென்க்ரனஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கீவேர்ட் விச் கேன் பி ப்ரிசீடட் பை எனி ஃபங்க்ஷன். ASYNC asynchronous அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ நவ் திஸ் ஃபங்க்ஷன் கால் மீ இஸ் asynchronous. Now this function call me is asynchronous. So once in the call me அப்படின்னு போட்டோம் அப்படின்னாவே அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா it represents an asynchronous function அப்படின்னு சொல்லுவோம். But that asynchronous functions returns a promise. Returns a promise. நல்லா புரிஞ்சுங்க. That asynchronous function returns a promise. இப்போ பாருங்க வித்தியாசம். சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த ப்ராமிஸ். புரியுதுங்களா? இட் ரிட்டர்ன்ஸ் த ப்ராமிஸ். ஸோ த asynchronous keyword before the function means one simple thing: the function always returns a promise. Other values are wrapped in resolved promise automatically. பாருங்க, other values are wrapped in resolved promise. resolved promise. promise வந்து பார்த்தீங்கன்னா either return, resolve or reject. அப்போ அதர் வேல்யூஸ் ஆர் wrapped with resolved promise அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதனால தான் இந்த ப்ராமிஸ் அப்படின்னு நான் சொல்லுறேன். ஸோ ஆஸ் யூ நோ வெரி வெல் தட் திஸ் asynchronous function, this asynchronous keyword returns the promise. This can be associated, the calling to this function can be associated with the then and catch. கரெக்டா? ஏன்னா அது ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணலாம், நான் தாராளமாக கால் மீ டாட் தென் யூஸ் பண்ணலாமா, டாட் கேட்ச் யூஸ் பண்ணலாமா. ஸோ தென் அப்படின்றது என்ன உங்களுக்கு ரிசால்வ்டு, கேட்ச் அப்படின்றது என்ன ரிஜெக்ட். ஸோ இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் 1 அப்படின்றது ரிசால்வ்டு தானே, ரிசால்வ்டு தானே பார்த்துருக்கோம். அப்போ தென் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும் தானே கண்டிப்பாக. இப்போ தென் பார்ட்டில் நம்ம எப்பயுமே எழுதுவோம்ல, ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், இல்லை நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கூட எழுதலாம், ரேப்பர் ஃபங்க்ஷன் கூட எழுதலாம், நார்மலாக ஒரு ரேப்பர் ஃபங்க்ஷன் கூட எழுதலாம். console.log கொடுக்குறேன், இங்கே எக்ஸு. அப்போ இந்த ரேப்பர் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக எக்ஸ் வாங்கியிருக்கும். ரைட், புரியுதுங்களா? ஸோ அப்போ ரிட்டர்ன் அப்படின்றது இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ்லேயே ஒர்க் ஆகும்ல. பர்ஃபெக்ட். நோ ஒர்க் ஆகுதா? புரியலையா? காரணம் என்னன்னா இங்கே ரிட்டர்ன் அப்படின்றது என்னது, ரிசால்வ்டு ப்ராமிஸோட
ரிசால்வ் மெத்தட்லேருந்து ரிட்டர்ன் ஆகுது. அதுதான் ரிட்டர்ன் ஆகுது. இதுதான் நமக்கான மெயினான ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது. அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷனில் மெயினான இன்ஃபர்மேஷன் இதுதான். புரியுதுங்களா? மோர் சிம்பிளிஃபைடு ஆக்ஷன். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது நான் மீண்டும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுகிறேன். கால் மீ அப்படின்னு ஒரு அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன், ரைட்? கால் மீ அப்படின்னு ஒரு அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன். அப்போ இங்கே கால் பண்ணலாம். கால் மீ அசின்க்ரோனஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ப்ராமிஸ் டாட் ரிசால்வ் ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணும். பாருங்கள், வெல்கம். இது வந்து இங்கே கூட எழுதலாம் சிம்பிளாக. ரிசால்வ்டு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ரிசால்வ்டு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். This is an asynchronous function, as you well aware that. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறதே ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணுது. அதோட ரிசால்ட் எனி அதர் வேல்யூஸ் ஆர் wrapped into the result of the promise அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கால் மீ கேன் பி கால்டு வித் தென். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன்? எக்ஸ் கோலன் console.log of x அப்படின்னு console.log of x. ஸோ இந்த எக்ஸ் அப்படின்றது நம்ம இங்கே ஃபங்க்ஷன்ஸ் தான், பேராமீட்டர், சிங்கிள் பேராமீட்டர் இருக்கிறதுனால நான் அங்கே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? புரியுதா? ரைட், புரியுதா? டாட் கேட்ச் பார்ட் எழுதுகிறேன். ஸோ இங்கேயும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அதுவும் நான் ஆர்குமெண்ட் வந்து எக்ஸ் தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா console.log of x அப்படின்னு நான் console.log of x அப்படின்னு சொன்னேன். திஸ் வில் பி தென் கேட்ச் பார்ட். ஓகே, ஸோ அப்போ இங்கே ரிசால்வ் அப்படின்னு சொன்னப்போ ஸோ எனக்கு என்ன ஆகும்? ரிசால்வ்னா தென் ஒர்க் ஆகும்ல, ரைட்டா? ஸோ அப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். திஸ் டைம் சேவ் பண்ணிட்டேன். ரிசால்வ் பார்ட் ஒர்க் ஆகுது. சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் அப்படின்னு இருக்கப்ப ரிஜெக்டட் அப்படின்னு நான் ஒரு வேர்டு கொடுக்குறேன். ஸோ தட் வில் பி கம்ஸ் வித் த கேட்ச் பார்ட். ரிஜெக்டட் அப்படின்னு. டோன்ட் கன்சிடர் தட் திஸ் இஸ் நாட் இன் திஸ் பொசிஷன். இந்த பொசிஷன் கிடையாது. அப்போ வேணும்னா இது வந்து ரிசால்வ்டு /t போட்டுக்கலாம். இங்கே ரிஜெக்ட் /t போட்டுக்கலாம். ஸோ தட் த மெசேஜ் வில் பி கேம் ஃப்ரம் த கரஸ்பாண்டிங் கான்டெக்ஸ்ட். ரிஜெக்ட் /t போட்டு இப்போ உங்களுக்கு ரிஜெக்ட் மெத்தட் கால் ஆகிறப்ப எனக்கு இந்த பார்ட்டு தான் ஒரு கவுண்டரோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நான் ரிஜெக்ட் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். வேற ஒன்று. லுக், ரிஜெக்ட் பார்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ரிசால்வ் ப்ராமிஸ் வந்து ரிசால்வாக இருந்துச்சுன்னா இங்கே மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் எந்த பார்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்க, ரிசால்வ்டு பார்ட் ஒர்க் ஆகுது. ரைட், புரியுதா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன்ஸ் த ப்ராமிஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் திஸ் ஃபங்க்ஷன் returns the promise. புரியுதுங்களா? புரியலையா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. சரி, asynchronous function may takes the parameters also, my dear young engineers. This asynchronous function takes parametersum வாங்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? ஸோ ஃபார் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது எதுக்காகனா இது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இதை சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த கான்டெக்ஸ்டில்
அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸும் வாங்கன்னு சொல்கிறேன். அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் நேம் செக் மை எலிஜிபிலிட்டி. செக் மை எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது. செக் மை எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது ஏஜும் வாங்கும், இஸ் ஐடி அப்படின்ற பேராமீட்டர்ஸ் வாங்கும். ஏஜ் அண்ட் இஸ் ஐடி அப்படின்ற பேராமீட்டர். இப்போ திஸ் டாட் ஏஜ் ஈக்குவலன் டு ஏஜ் நான் is underscore id equivalent to is underscore id அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வெதர் ஐ எம் நாட் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் ஆர் நாட், ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட். பட் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஏஜும் கிடச்சிருக்கு, இஸ் ஐடியும் கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல, ரைட்? புரியுதா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இஃப் ஏஜ் திஸ் டாட் ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவலன் டு 18 இருந்துச்சுன்னா return, because it's going to return, no, return promise dot resolve method, else return promise dot reject method. அவ்வளோதான், இந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிள். இது என்ன, இந்த முறையில் நான் செக் மை எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனதுக்கு காரணம் என்னன்னா, அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் ஆல்சோ டேக்ஸ் எ பாராமீட்டர். அதை சொல்கிறதுக்காக நான் எழுதினது தான் இந்த விஷயம். புரியுதுங்களா? அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே செக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து செக் மை எலிஜிபிலிட்டி அப்படின்ற மெத்தடுக்கு கால் பண்ணுறேன். ஏஜ் வந்து 19, இஸ் ஐடி வந்து ட்ரூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். டாட் தென் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். console.log ஏதோ ரிசல்ட் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறோம், ரிசல்ட்டு eligible for vote, eligible for voting அப்படின்னு சொல்லி, age is not shooter அப்படின்னு ஒரு மெசேஜ். அப்போ எனிவே the eligible for voting will be passed to the parameter called message. அப்போ தென்னில் வந்து பார்த்தீங்கன்னா console.log message அப்படின்னு கொடுக்கும். .catch path எழுதுகிறேன். So again I am going to write an arrow function with the message, right? console.log of message. Hope you understand clearly, right? So this time I am passing the value 19,2. This time I am passing the value 19,2 in the program. கரெக்டுங்களா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். eligible for voting அப்படின்னு வருது. என்ன சொல்கிறான்? eligible for voting because resolve the condition is true, that's what it's changed. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அனுப்புனது 18 தான் அனுப்புனேன். இப்போ நான் ஏஜ் வந்துட்டு குறைஞ்ச ஏஜ் 19 அனுப்புனேன். ஏஜ் வந்து இப்போ தற்சமயம் 17 அப்படின்னு நான் அனுப்புகிறேன் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனுக்கு. 17 அப்படின்னு இருக்கப்ப ப்ராமிஸோட ரிஜெக்ட் மெத்தடு கால் ஆகும், ரைட்? அப்போ கேட்ச் பார்ட் ஒர்க் ஆகும். கேட்ச் பார்ட்டில் என்ன நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் ஒர்க் ஆக போகுது. லுக், ஏஜ் இஸ் நாட் ஷூட்டர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஏஜ் இஸ் நாட் ஷூட்டர்ட் அப்படின்னு வந்துருச்சு, ரைட்? புரியுதுங்களா? ஏஜ் இஸ் நாட் ஷூட்டர்ட் அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். அந்த ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுறது ரிசால்வ்டாக இருக்கலாம், ரிஜெக்டாக இருக்கலாம். அந்த அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் பெராமீட்டர்ஸும் வாங்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன், ரைட்? இந்த செக்மெண்ட்டில், இந்த கான்டெக்ஸ்டில் நான் இதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன். பட் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் ஹேஸ் டு வெயிட் ஃபார் எ ப்ராமிஸ் டு கம்ப்ளீட் இட் டாஸ்க். அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா, ஒரு ப்ராமிஸ் முடிச்சுட்டு வர வரலையும் வெயிட் பண்ணும். ப்ராமிஸோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும். ப்ராமிஸோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அது ரிசால்வ் ஆகலாம், ரிஜெக்ட் ஆகலாம், எந்த கேஸ் வேணாலும் நடக்கலாம். ஆனால் அதற்காக நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதை தொடரும். அதுதான் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். ஸோ மேலும் வரக்கூடிய செக்மெண்ட்டில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்?
புரியுதா? ஸோ இந்த பார்ட்டில் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரிட்டர்ன் அப்படின்னா ஒன் வரல, ரேப்பர் தான் வந்துச்சு. ரேப்பர் ஆஃப் ரிசால்வ்டு ப்ராமிஸ், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மோர் டெக்னிக்கல், ரைட்? ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.